சரி பாருங்க. ஒரு சாப்பாட்டு கடை. அங்க ஒரு கூட்டம் கொள்ளையர்கள் ஒரு குருடர் பிச்சைக்காரரை கேள்வி கேட்குறாங்க. ஏன்? ஒரு உலோகத் தகடு. அதை தொட்டு பார்த்த உடனே அந்த குருடு பிச்சைக்காரன் வெடிச்சு சொல்றான். அது சாவு விளையாட்டு அழைப்பிதான். பரிசு 1000 தங்க காசுகள். அடேங்கப்பா. நீண்ட நாள்ல ஜான்னு ஒருத்தன் இருக்கான். அவன் நிறைய வீரர்களை இழந்துட்டான். இந்த சாவு விளையாட்டில அந்த சுற்றுகள் ஒவ்வொன்னுலையும் உயிருக்கு போராட வேண்டிய சவால்கள். எப்படி தடுப்பதுன்னே தெரியாது. நூற்றுக்கணக்கான கராத்தே மாஸ்டர்கள் போனாங்க. ஒருத்தன் மட்டும்தான் உயிர் தப்பிச்சான். சும்மா இல்ல. இந்த கொள்ளையர்கள் அந்த உலோகத் தகடை ஒரு பையன் கிட்ட எப்படியோ கிடைச்சிருக்காங்க. அந்த பையன் ஃபங் குடும்பத்தை சேர்ந்தவன். முன்னாடி இந்த அழைப்பு அந்த குடும்பத்துக்கு தான் போச்சு. பையன் திருடிட்டு போனான். எந்த திறமையும் இல்லாம. அதே நேரம் ஒருத்தன் அங்க வந்து சாராயம் நிரப்புறான். அவனும் அந்த பையனை கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். அட போங்கடா. காட்டுமிராண்டிகள் கிட்ட இருந்த உலோகத் தகடு பத்தி கேள்விப்பட்ட உடனே அவங்க அந்த ஆளுக்கு எதிரா தயாரானாங்க. அந்த ஆள் யாருன்னா லீ யின். கண் தெரியாத ஏழை நாய்க்கு கூட அவனை பார்த்தா நடுங்கும். அவனால பார்க்க முடியாதுன்னாலும் கூட கண் தெரியாத ஏழை நம்ப முடியாம லீ யின் இன்னும் உயிருடன் இருக்கானேன்னு ஆச்சரியப்பட்டான். எல்லா காட்டுமிராண்டிகளையும் கொல்லாம ஏன் இருக்கான்னு கேட்டான். லீ யின் சொன்னான், ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தேன். இனி யாரையும் கொல்ல மாட்டேன். நான் கொலையாளி வேலையை நீண்ட காலத்துக்கு முன்னாடியே விட்டுட்டேன். சூய் கோட்டைன்னு ஒரு இடத்துல நிறைய போர்க்கலைஞர்கள் ஆண்டு சாவு விளையாட்டுல பங்கேற்க வந்திருக்காங்க. போர்க்கலைஞர்கள் மட்டும் இல்ல, அடிமைகள் சிறைச்சாலை கைதிகளும் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் தங்களை மிக சிறந்தவர்களா நினைச்சுக்கிறாங்க. அதனால தான் கோளாறு வருது. குரோ கோவிலை சேர்ந்த குவாங்கான், தோங்கானை சேர்ந்த ஃபாங் யோங், இவங்க 2 பேருக்கும் சண்டை வந்துடுச்சு. குவாங்கான் முன்னாடி அவன் தவறுதலாய தட்டு கொடுத்ததுனால அந்த சண்டையை நின்ஹா நிறுத்தினாங்க. மலைமேல் ஒருத்தர் சண்டையை நிறுத்துங்கன்னு கெஞ்சுறாரு. ஆட்டம் ஆரம்பிக்க போகுதுன்னு சக்தியை சேமிச்சு வைக்கணும்னு சொல்றாரு. அப்புறம் குவாங்ஹான் நின்ஹான்னு ஒரு பெரிய வீரர் என்ன சொல்றாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே அவருடைய வாழ்வன்மை எவ்வளவு பயங்கரமானதுன்னு தெரிஞ்சு உடனே சண்டையை நிறுத்துறாரு. யோங் சண்டை நிறுத்தப்பட்டதற்கு நன்றி சொல்றாரு. அந்த இடத்துல ஒரு சண்டைக்கலை வல்லுநரை பார்த்து அதிர்ச்சியடைகிறாரு. கொஞ்ச நேரத்துல கைதிகளை மரக்கட்டைகளிலிருந்து விடுவிக்கிறாங்க. ஆனா விடுதலையான உடனேயே ஜிங் ஒரு பாதுகாப்பு அதிகாரியை கழுத்தை நெரிசு கொல்றான். அந்த அதிகாரி லியூவா என்னும் ஒரு பெண்ணை ஏற்கனவே கஷ்டப்படுத்தியிருந்தான். அவனுக்கு அவள் ரொம்ப பிடிக்கும். இன்னொரு பக்கம் பி மற்றும் பி இறப்பு விளையாட்டில் பங்கேற்கிற சண்டைக்கலை வல்லுநர்களை சந்திக்கிறாங்க. உலோகத் தகடு மூலம் அழைப்பு கிடைச்சிருக்கு. அது அவங்க பள்ளிக்கூடம் மூலமா வந்திருக்கு. அந்து விஷப் சோதனைகளை முடிக்கிறவங்களுக்கு 1000 தங்க காசுகள் பரிசுன்னு அறிவிச்சுட்டாங்க. எப்போவும் போல சட்டென்னு பின்னால ஒரு படிக்கட்டு தோணுது. அதுதான் முதல் சவால். அட போங்கடா. கொள்ளை ஆசை கூண்டுல இருந்து டாக் சேர்றதுக்கு 2 மணி நேரம் தான் டைம். ஏணி ஏறுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஈயாங் சியாவிட்ட நன்றி சொல்றான். குவாங் அங்க போராடிட்டு இருந்தப்போ சியா கை கொடுத்தா. ஆனா சியா சொல்றா அது அவங்க கையில்ல, வேற யாரோ நகர்த்தினாங்கன்னு. அப்புறம் பாருங்கடா, ஒவ்வொரு குரூப் ஒவ்வொரு இடத்துல சொகுசா பொற்காசு குவியலா இருக்கு. ஆனா அந்த பொண்ணுல கண் மயங்கி கிடக்குற பாம்பு பொறிகளை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் செத்து போயிடுவாங்க. லெனியனுக்கு தெரிஞ்சு போச்சு பாம்பு பொறி இருக்குன்னு. ஜாக்கிரதையா இருங்கன்னு எச்சரிக்கை. தப்பு செஞ்சா எல்லாரும் சாவாங்கன்னு. லிம் யூனுக்கு ஈ யாங் என்ன ஆச்சுன்னே பார்க்க விருப்பம் இல்ல. ஈ யாங் வேல் பொறில தொங்கிட்டான். ஆனா ஈ யாங் கெஞ்சி கெஞ்சி கேட்டதால சியூவோட பொற்காசு பையை எடுத்து ஈ யாங்க காப்பாத்தினான் லிம் யூன். சியா அந்த பொற்காசு பையை எடுக்கணும்னு ஆசைப்படுறா. லிம் யான் உடனே காப்பாத்திட்டான். பூமி உடனே குலுங்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு அவனுக்கு. கீழிருந்து எல்லா ஈட்டிகளையும் விடுங்க. ஆனா அந்த போட்டி முடிஞ்சதும் அந்த பெரிய பணக்காரங்க ஒரு அறையில கூடி விளையாட்ட பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஜெனரல் சும்மா சீப்ர மாதிரி இருக்காரு. ஏன்னா நிறைய பேர் பாஸ் பண்ணிட்டாங்க. விஷம் ஒன்னும் விடல. விஷ விளையாட்டு பேர் வச்சிருக்காங்க இல்ல. இந்த டியாவே மாஸ்டரியா கிளப்புனது. அப்போ சீர் வாங்கி வந்து ஜெனரலை ரெட் வைன் குடிக்க கூப்பிடுறாரு. இந்த சீர்தான் இந்த மரண விளையாட்டுகளுக்கு பின்னாடி இருக்கிற மூளை. ஆனா அவருக்கு நிறைய காசு வேணும். அதனால நாட்டோட அந்த பணக்காரங்களை கூப்பிட்டு யார் ஜெயிப்பாங்கன்னு பந்தயம் வைக்கிறாரு. அதிர்ச்சி. மாஸ்டர் மூ உடனே 10,000 தங்க காசுகளை 26வது நபர் லின் யூன் மேல பந்தயம் வைக்கிறாரு. சீர் உடனே அவங்க யாருன்னு கேக்குறாரு. பா சொல்றாரு அந்த உலோகத் தகடோட அழைப்பிதழ. அடப்போங்க. ஒருத்தர் அனுப்பியிருக்காங்க பொங்கன்னு. ஒருத்தர் அந்த புலி ஆன்மா வெட்டும் வாழ் கொண்டவன். பா சொல்றாரு 50 வயசு, 9 அடி உயரம், நீளமான கூந்தல், ஒரு பெரிய கத்தி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆனா 26 நம்பர் காரன் 30 வயசுல இருப்பான். ஒரு சுற்றித் திரியும் கத்தி வீரன் மாதிரி, ஆயுதம் ஒண்ணுமில்லாம ஒரு வெறும் சாராய குடுவை மட்டும் சொத்தையில தூக்கிக்கிட்டு. இதை கேட்டதும் சி சார் பாக்கிட்ட அவன் பின்னணி விசாரிச்சு கண்டுபிடிக்க சொன்னாரு. ஏன்னா மூ மாஸ்டர் அவன் மேல ஒரு பெரிய சூதாட்டம் போட்டிருக்காரு.
அப்புறம் பாசி சாரும் கப்பல்ல ஏற போற மற்ற பங்கேற்பாளர்களை சந்திக்க போறாங்க. அப்புறம் லான் கிட்ட புங்கன் புலி ஆன்மா வெட்டும் வாள் கொண்டவன் 9 அடி உயரம் தோள் வரை கூந்தல் வச்சிருக்கான்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. ஆனா அவங்க இருவருக்கும் அவன் சரியா பொருந்தல. அப்புறம் லீ சொல்றான், நான் ஒரு பெயர் இல்லாத சுற்றித் திரியும் கத்தி வீரன், 1000 தால தங்கத்துக்காக உயிரை பணயம் வைக்கிறேன். பெயர் முக்கியமில்லைன்னு கூறிட்டான். ஏன்னா இந்த விளையாட்டுல தோத்துட்டா அவனுக்கு. கப்பலில் ஏறியதும் யாரும் அடையாளம் காண முடியாத ஒரு அனாமதேய சடலமாக மாறுவாள்னு நினைச்சா சியாவை சில கைதிகள் சுத்தி வந்தாங்க. அவங்க கையில இருக்கிற பொன்னை எல்லாம் பறிச்சுடணும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த நேரத்துல அங்கேயே இருந்த லின் யூன் சியாவை பார்த்து, பொன்ன கொடு, இன்னும் முதல் சவால் முடியலன்னு கத்தினாரு. ஒரு பக்கம் நின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அந்த மனிதர் இந்த விளையாட்டு ஏமாத்தலும் கிணறும் தான்னு ரொம்ப சீண்டி அதிகமா கடுப்பா இருந்தாரு. ஆனா சார், சாமியார் சியாவுக்கு இந்த விளையாட்டுல ரொம்ப பெரிய முதலீடு இருக்கு, கொஞ்சம் சாந்தமா இருங்கன்னு ஜெனரல் லீட்ட சொன்னாரு. அப்புறம் பாருங்க, அந்த சியா சாமியார் நம்ம நிதி அமைச்சர் ரூம்ல இருக்காரு. அமைச்சர் கூட அவருக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிக்குறாரு. ஜாங்சு மற்றும் ஜூஜாங் மாவட்டத்துக்கு வரி கணக்கு எல்லாத்தையும் அவரு சரி பண்ணி தரப்போறாரு. அதுக்கு அப்புறம் கப்பல் மூழ்கியும் பெரும்பாலான போர்க்கலைஞர்கள் உயிர் பிழைச்சிட்டாங்க. பிறகு பி மற்றும் பே அவங்கள சந்திச்சு பொறாமை சோதனைய நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னு வாழ்த்தினாங்க. ஒருத்தர் ஆட்டத்தையே ஏத்துக்க மாட்டேங்கிறாரு, போயிட்டாரு. அடேங்கப்பா, இந்த சாவு ஆட்டத்துல ஒருத்தர் நுழைஞ்சா முடிஞ்சிற வரைக்கும் விளையாடியே ஆகணும். உயிரோட வெளியே போகலாம், இல்லன்னா ஆட்டம் முடியும் வரைக்கும் சீரியஸா விளையாடணும். அடுத்து போன இடம் ஒரு பௌத்த கோவில். ஓய்வு எடுக்க இடம், சாப்பாடு, குடிக்கிறது, காயமாரிக்க மருந்துன்னு எல்லாம் உண்டு. ஆனா இலவசம் இல்ல. நீங்க என்ன எடுக்கிறீங்களோ அதற்கு தகுந்தா பணம் கொடுக்கணும். ஒரு கோழிக்கு 5 பொற்காசு, சின்ன மருந்து பாட்டிலுக்கு 10 பொற்காசு. அடப்போடி, சில பேர் கொள்ளையடிச்சாங்க. கொடுத்து வாங்கின சாமான்களை பலத்தாலும் ஏமாத்தியும் கொள்ளையடிச்சிட்டாங்க. ஆரம்பத்துல நல்லவனா காட்டின நின்ஹா என்ன கொடுமை பாவி, நல்ல கூர்மையான நரி. அவன் கொள்ளையடிச்ச மருந்தை தானே உபயோகிச்சிட்டான், வேற பலரை சேர்த்துக்கிட்டான். அடுத்த நாள் 1000 பொற்காசுகள் பரிசுன்னு சொல்லிட்டு சாவு விளையாட்டுல அவனை கூட்டணி சேர வச்சு வெற்றி பெறணும். பாருங்க, பங்கேற்பாளர்கள் எல்லாம் ஒரு ஆழமான பள்ளத்தாக்கு மேல ஒரு பாலத்துல நிக்குறாங்க. அப்புறம் அடுத்த சவால் என்னன்னா தேள் சோதனை. கண்களை மூடிக்கிட்டு 15 நிமிஷத்துக்குள்ள அந்த பாலத்தை கடக்கணும். கண்களை திறந்தா என்ன ஆகும்னு தெரியுமா? அவங்களை பிடிச்சு சாப்பிட்டுடுவாங்க. அந்த விளக்கத்தை கேட்டதும் நிங் ஒரு திட்டம் போடுறான். ஒத்துழைக்கிறவங்களை பயன்படுத்தி வெற்றி பெறலாம்னு. முதல்ல அவன் தானே பாலத்தை கடக்கிறான். நிங் வெற்றிகரமா பாலத்தை கடந்துட்டதும் எல்லாரும் ஓடி போய் கடக்கிறாங்க. ஆனால் லின் யூன் மட்டும் பாலத்தை பார்த்து நிலைமையை ஆராய்றான். அந்த தேள் சோதனையை டிசைன் பண்ணினது யாருன்னு தெரியுமா? ஜெனரல் லீ. அவருக்கு அவரு டிசைன் பண்ணின விளையாட்டுல ரொம்ப பெருமை. கண்களை மூடிக்கிட்டு பாலத்தை கடக்கிறதுன்னா மட்டும் இல்ல, அந்த பெயருக்கு தகுந்த மாதிரி ஆயிரக்கணக்கான விஷத்தேள்கள் வெளியே வரும். டென்ஷன். சீக்கிரமே ஒரு போர்க்கலைஞன் பாலத்தின் நடுப்பகுதிக்கு வந்ததும் நிங் விசிலடிச்சு சிக்னல் கொடுத்தான். அப்போதுதான் குவான்ஹான் அவனோட கூட்டாளிகள் தங்களோட கூட்டாளிகளை தவிர எல்லாரையும் கொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல லின் யூன் பாலத்துல இருக்கிறவங்க நிலைமையை பத்தி அவ்வளவா கவலைப்படல. ஆனால் நிங் ஏமாத்திக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சதும் லின் யூன் அவனோட கூட்டாளிகளை நிறுத்த அவனோட சக்தியை பயன்படுத்த வேண்டியதா போச்சு. அதே நேரம் அங்கே ஒரு வலிமையான ஆள் இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு நிங்ஹா நகர ஆரம்பிச்சான். அப்புறம்தான் ஒரு காலப்பெட்டியிலிருந்து ஆயிரக்கணக்கான விஷத்தேள்கள் வெளிப்பட்டன. அந்த நேரத்துல லின் யூனோட வாழ்வீச்சு இவ்வளவு அருமையா இருக்கும்னு மிங் எதிர்பார்க்கல. போட்டியை பார்த்துக்கிட்டு இருந்த சில முக்கிய விருந்தினர்களும் அதிர்ச்சியாயிட்டாங்க. பி பே ஆகியோர் வெற்றி பெற்றவர்களை வாழ்த்தினாங்க. ஆனா சில போட்டியாளர்கள் அந்த ஆபத்தான விளையாட்டை சரியில்லைன்னு நினைச்சு காவலர்களை கட்டாயப்படுத்தி குவானினுக்கு அம்பு எய்த வைச்சாங்க. அப்புறம் அட போங்கடா, எல்லாரும் ஓய்வு எடுத்து தங்களுக்கு தேவையான வேலைகளை பார்த்துக்கிட்டாங்க. சியாவு யாங்குக்கு காயத்தை தைச்சு கொடுத்தாங்க. அட, அதுவும் யாங் லின் யூனை உயிர் காப்பாத்தினதுக்கு நன்றி சொன்னான். ஆனா ஒரு விஷயம் யாங்குக்கு புரியல. லின் யூன் ஒருத்தரையும் கொலை பண்ணலையே, கத்தியை எடுக்கவே இல்லையேன்னு. அப்படின்னா என்னன்னா லின் யூன் ஒருத்தர்கிட்ட வாக்கு கொடுத்திருக்கான், இனிமே கொலை பண்ண மாட்டேன்னு. சரியா கேளுங்க. யாங்கும் சியாவும் நம்ப முடியாம அதிர்ச்சி ஆயிட்டாங்க. கொலை இல்லாம எப்படி இந்த கொடூர விளையாட்டில் உயிர் பிழைப்பான்னு. அப்புறம்தான் லின் யூன் சொன்னான், இந்த பணத்தை அவன் குருவோட மகளை திருமணம் பண்ணிக்கணும்னு. யாங்குக்கு குறைஞ்சது 105 தங்க காசுகள் வேணும்னு, வீடு கட்டவும் திருமணத்துக்கும். சும்மா இருங்கடா. அப்புறம் லின் யூன் சியாவ் கிட்ட கேட்டான், கோஹாங்கோட உறவு என்னன்னு. கோஹாங்னா யாருன்னா கோல்டன் ஆரோ ஆஃப் தி ஃப்ளவர் பிளஞ்ச். அவள் பாலத்தில உபயோகிச்ச ஆயுதத்தை பார்த்ததும் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். சியா சொன்னா கோஹாங் அவளோட அப்பா. அவளுடைய நோக்கம் என்னன்னா அவள் அப்பாவோட நோயை குணப்படுத்த பணம் தேவை. அது என்ன நோய்னா மெயின் நோய். ஒருத்தரும் இந்த விளையாட்டுல உயிர் பிழைக்க முடியாதுன்னு கேள்விப்பட்டிருந்தாலும்
சங்கை மலையிலிருந்து வரும் அசுர கரடிகளின் கொடூர தாக்குதல்களிலிருந்து அவள் உயிர் பிழைத்தாள். அவளோட விஷம் நிறைஞ்ச பற்கள், நகங்கள். அவள் அப்பா சரியா இருந்தா அவருக்கு நோய் தாக்கி வாழ்நாள் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியம் பிடிக்கும்னு சொல்றாங்க. இந்த கதைகளை கேட்ட லியன் 3 பேரும் சேர்ந்து அவங்க இலக்கை அடையணும்னு முடிவு பண்ணிட்டா. இந்த மரண விளையாட்டுல வெறும் கிடங்குகளுக்கு பயப்பட வேண்டாம். மனுஷன் இயல்புதான் பயங்கரம். அதே சமயம் சீயா தனியறையில உட்கார்ந்து பா கிட்ட சொல்றாங்க, அந்த புலி ஆன்மா வாழ் வச்சிருக்கிற பீசோன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. பீசோன் பூச்சி அட்டகாசத்தால பாதிக்கப்பட்ட ஹூ மக்களுக்கு உதவி பண்ண நிறைய நாள் முன்னாடியே வீட்டை விட்டு போயிட்டான்னு. இதை கேட்ட சீயா 3 சோதனைகளுக்கு முன்னாடி 26 என்னுடைய ஆளை சோதிச்சு பாருங்கன்னு சொல்றாங்க. ஒரு பெரிய பிரச்சனை வரும்னு அவருக்கு சந்தேகம். சீக்கிரமே விளையாட்டுக்காரங்க 3வது சோதனைக்கு கிடங்கில கூடிட்டாங்க. 2 மணி நேரம் மோசடி வார்த்தைகள் சோதனை. அந்த அறையில் 2 மணி நேரம் எரிஞ்சு கொண்டிருந்த சாம்பிராணி டைமர் வேலையும் பார்த்துச்சு. லேபிரின் தவிர வேற எந்த பொறிகளும் இல்ல. பறக்குற அம்பு இல்ல, விஷப்பாம்பு இல்ல, காட்டு மிருகங்கள் இல்ல. ஆனா 2 மணி நேரத்துக்குள்ள வெளியே வர முடியலன்னா என்ன ஆகும்னு யாருக்கும் தெரியாது. ஒவ்வொருத்தராவும் லேபிரின்ட்ல போயிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாத ரகசியம், அந்த சாம்பிராணில ஏமாற்று தவளை வாசனை இருந்தது. அதனால அவங்க பயங்கரமான கனவுகளை பார்த்தாங்க. லிம்யுன் அவரு பொண்ண மறுபடியும் இழந்துடுவேன்னு பயந்துட்டு இருந்தாரு. சியாய் சாங்காய் மலையில இருக்கிற கரடிகளை பயந்துட்டு இருந்தாரு. அந்த பயத்துல சியாய் லிம்யுன்ன கரடியா நினைச்சிட்டு அவரை கத்தியால குத்திட்டாரு. காயமடைஞ்ச லிம்யுன் அவரு பயத்துல கிடக்குற யாங்க பார்க்க விரைஞ்சாரு. அப்புறம் அந்த நச்சுவாயு லேபிரின் முழுவதையும் விழுங்கிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஓடிப்போய் பாதுகாப்பு அறைக்குள் புதைஞ்சாங்க. அந்த நேரத்துல தான் பங்கறவங்க 3வது சாவு விளையாட்டுல உயிரோட வாழிக்கிட்டு இருக்கிறவங்கள சந்திச்சாங்க. அடேங்கப்பா, 10 வருஷமா காணாம போயிருந்த லீ யூன் என்பவன் என்ன கொடூரன்! கண் சிமிட்டாம கொலை பண்ணுறவன் இல்லையா? அவன் இங்க என்ன பண்றான்னு தெரியலையே. 1000 தங்க கதைகள் எடுத்தாச்சுன்னா சரியில்லையா? உயிரையே பணயம் வச்சு இருக்கானே. அவன் பெயரை கேட்டதும் எல்லாரும் ஒரே நடுக்கம். இப்படி ஒரு ஆபத்தான ஆளை இங்க சந்திக்க போறோம்னு யாரு நினைச்சாங்க? அப்புறம் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கும் போது நிங் குவாங்கான் அடுத்த விளையாட்டுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஜிங் லெவா 2 பேரும் சும்மா அடுத்த சோதனைக்கு காத்திருந்தாங்க. அந்த நேரத்துல சாவோலி யூனோட காயத்தை சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் லீ யூன் அவன் கதை எல்லாத்தையும் சொன்னான். ஒரு வீரன், எத்தனையோ எதிரிகள், அவனோட வேலை காரணமா? அந்த நேரத்துல தான் அவன் அவனோட மனைவியை சந்திச்சான். சண்டையில அடிபட்டு மயங்கி போனதுக்கு அப்புறம் முதல் தடவை அவங்க 2 பேருக்கும் காதல் புரிஞ்சுச்சு. அட, அது என்ன காதல்! உயிர் போச்சுன்னா கூட பொருட்படுத்தாத காதல். கொலைகார வேலையை விட்டுட்டாங்க. சேர்ந்து வாழலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா லியான் எதிரிகள் வீட்டுக்கு வந்து கொலை பண்ண வெட்டி பிடிச்சாங்க. அவன் போராடினான். கொல்ல மாட்டேன்னு மனைவி பொண்ணுக்காக சத்தியம் பண்ணான். பல வருஷம் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஆனா ஒரு நாள் அவங்க பொண்ணு எதிரிகளால கொல்லப்பட்டா. அதுல லியான் கொதிச்சு போய் எதிரியை கொன்னுட்டான். மனம் நொந்து போயிட்டான். அவனை பார்த்து அவன் மனைவி கஷ்டப்பட்டு உயிர்காப்பாத்த போயிட்டா. தன்னை காப்பாத்தின கடனை அடைக்கணும்னு. அப்பதான் லியான் சொன்னான், இந்த போட்டிக்கு வந்ததுக்கு காரணம் பரிசு இல்ல, அவன் மனைவிதான். சரி, 4வது மரண பரீட்சை ஆரம்பிச்சிடுச்சு. 10 பேர் அடுத்த சுற்றுக்கு போயிருக்காங்க. பெருமை கொண்ட 100 காலிப்பூச்சி சோதனை. அதான் என்னன்னா, அட போங்கடா, பெருமையெல்லாம் ஒதுங்கி போச்சு. அந்த பேர்னு 2 குழுவா பிரிஞ்சாங்க. இரும்பு சங்கிலியால ஒன்னோட ஒன்னு கட்டி போட்டு கிடக்கு. ஃபினிஷ் லைனுக்கு ஓட்டம். நடுவுல எவ்ளோ தடைகள்! முதல்ல ஃபினிஷ் லைன் சேர்ற குழு ஃபைனல் டெஸ்ட். மத்த குழு நரக வாசல்ல தள்ளுவாங்க. ஐயையோ, லிங் யூன் கொதிச்சு போயிட்டாரு. கங்கான் பாவி, உயிரை காப்பாத்திக்காக வேற யாரோ உயிரை பணயம் வச்சுட்டான். கங்கான் சாரி கேட்டான். ஏமாற்று வேலை. லிங் யூனை ஏமாத்த முயற்சி. கொடுமையான போட்டி. ரத்தம் சிந்திச்ச போட்டி. 3 பேர் தான் சேர்ந்தாங்க ஃபைனல் கேம். பா மிஸ்டர் சி கிட்ட சீக்ரெட் சொன்னாங்க. லிங் யூன் என்ன பண்ணுறாருன்னா மிஸ்டர் சி மேல வெறியோட பழிவாங்க வந்திருக்கான். 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்காக. அப்போ லிங் யூனோட மனைவி கூட இருந்தாங்க. மாஸ்டர் 2ன்னு ஒரு வீரர் கிட்ட சிகிச்சை பண்ண. அவன் அடுத்த சுற்றுக்கு போயிட்டான். சோதனைக்கு இறுதிக்கட்டம் அப்போதே முடிஞ்சு போச்சு. மாஸ்டர் 2 சியா கிட்டந்து விஷ விளையாட்டுல உள்ளந்து பேர யாருன்னு கேட்டாரு. ஆனா சியா அது மாஸ்டர் 2 உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி யாரும் தெரிய வேண்டாம்னு கடுமையா சொன்னாரு. அப்புறம் என்னன்னா, தரையில இருக்க ஒரு பட்டனை அழுத்தினாரு. டக்குன்னு சுத்தி முள்நுனிகள் புறப்பட்டு மாஸ்டர் 2 உயிர் போச்சு. இந்த சம்பவம் லீ யூனோட மனைவி அந்த அறைக்கு திடீர்னு வந்தப்போதான் தெரிஞ்சது. சாட்சிகள் வேணாம்னு சியா அவளையும் கொன்னுட்டாரு. அப்பாவியா இருந்தாலும். அப்புறம் லீ யூனை உடனே கொல்லலாம்னு சியா யோசிச்சாரு. ஆனா மாஸ்டர் சாபமிட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு இயற்கையான சாவுன்னு காட்ட ஒரு வழி தேடணும்னு முடிவு பண்ணினாரு. இந்த நேரத்துல சியாவு உடம்புல மண் கழுவ குளிக்க போனா. அப்போ பீயும் அவளை உசுப்பேத்த வந்துட்டாங்க.
அவங்க சொன்னாங்க பிறருடன் சேர்ந்து செயல்படாம தன் அப்பாவுக்காக போராட வேணும்னு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லீயுன் யாரோ ஒருத்தரையும் சியா யாரோ ஒருத்தரையும் ஒரு மூங்கில் காட்டுல. காட்டில் இறுதி போட்டி. பாருங்க, பாம்பு மரக்காடு. அங்க மத்தியில ஒரு பழைய கோவில். அங்கதான் எல்லாருடைய மணியும் வைச்சிருக்காங்க. ஒரு பொண்ணு மணிக்கு 333 காசு. 3 பொண்ணு மணி சேர்த்தா 1000 காசு. கூட ஒரு காசு கூடுதல் பரிசு. யோ, பனி மூடிய பாம்பு மரக்காடுல நிங் ரொம்ப ஆக்ரோஷமா இருந்தான். லின் யுன் ஷா இரண்டையும் கொல்ல பார்த்தான். அவன் மட்டும் 1000 காசு வாங்கணும்னு பிடிவாதம். லின் யுன்ன பேசி நேரம் தாமதப்படுத்தினான். ஒருத்தனா அடிச்சு வெல்ல முடியாதுன்னு தெரிஞ்சு. ஆனா சந்தர்ப்பம் கிடைச்சது. சாவோ கிட்ட வாள் எடுத்து லின் யுன்ன திடீர்னு அடிக்க சொன்னான். ஆனா நீங்க கிளுகிளுப்பானவனா மாட்டிக்கிட்டான். சியா யூ விஷமுள்ள பொன் ஊசி வச்சு லின் யுன்ன அடிச்சு 1000 காசு எடுத்துட்டு போட்டா. அவள் அப்பாவுக்கு சிகிச்சைக்கு. யோ, அதுக்கு அந்த பெரிய அதிகாரிகள் சந்தோஷப்படல. போட்டி சீக்கிரமே முடிஞ்சு போச்சு. சரி, ஒவ்வொரு மாதமும் போட்டி வைக்கணும்னு கூட சொன்னாங்க. ஆனா அந்த சியா என்ன சொன்னாருன்னா, இவ்வளவு பெரிய விழா வருஷத்துக்கு ஒரு தடவைதான். நல்லா இருக்கிற சாப்பாடு கூட நிறைய சாப்பிட்டா சலிப்பாத்தானே இருக்கும். பிறகு அதிகாரிகள் போறதுக்கு முன்னாடி கடந்த வருஷம் போராடியவங்க ஞாபகமா சியா சின்ன சின்ன பரிசுகளும் கொடுத்தாரு. அப்புறம்தான் அவரோட ஆபீஸ்ல காத்திருந்த சியாவு கிட்ட சியா போனாரு. சியாவு கேட்டா, சொல்லுங்கயா, பொண்ணு எங்க? அவங்க அப்பாவுக்கு சிகிச்சை பண்றதுக்கு போகணும்னு சொன்னாங்க. ஆனா சியா வேற யோசனையில இருந்தாரு. 1000 காசு பரிசு பொண்ணையும் அவரே வச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்புறம் சியாவையும் பேயையும் சியாவு கிட்ட கொல்றதுக்கு நடவடிக்கை எடுத்தப்போ பாருங்க, திடீர்னு லின் யான் வந்துட்டாங்க. சியாவு கிட்ட வைச்ச கூண்டிலிருந்து காப்பாத்திட்டாங்க. அந்த கூண்டுல விழுந்த சியாவையும் அவங்க பிடிச்சு போட்ட கூண்டிலிருந்து காப்பாத்தினாங்க. சியாவு தன் பொன்னால உருவாக்கப்பட்ட சூசியோட முனையில ஒரு மருந்து தடவி இருந்தாங்க. அது மனசு அமைதியா இருக்கவும் வலி போகவும் கொஞ்ச நேரம் உடம்பு நிச்சயமா இல்லாம இருக்கவும் உதவும் மருந்து. அதனாலதான் லின் யான் அப்படி தோணுச்சு. அவன் இறந்துட்டான். அதே மாதிரி சியா குடிச்ச டீலையும் சியா யூ கலந்து விட்ட மருந்து இருந்துச்சு. அப்போதுதான் லியான் கேட்டான், சியா ஏன் அவர் பொண்டாட்டியை கொன்னாருன்னு. எந்த தப்புமே பண்ணலன்னா அவர் பொண்டாட்டி. அப்போ சியா விளக்கினாரு, லின் யான் பொண்டாட்டி அவருக்கும் மாஸ்டர் டூக்கும் நடந்த எல்லா பேச்சையும் கேட்டுட்டாள்னு. அந்த செய்தி வெளியில போக கூடாதுன்னு அவங்களை கொல்லத்தான் வேண்டியதா போச்சுன்னு. அது மட்டும் இல்ல, கடந்த 20 வருஷமா அவர் பொண்டாட்டிதான் அந்த விளையாட்டு பிசினஸை நடத்தி வந்தாங்க. அந்த விஷ சோதனைக்கு பின்னாடி இருக்கிறது பெரிய அதிகாரிகள் யாருன்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. லின் யான் அப்போ சொன்னான், சியா வை கொல்லத்தான் அவனுக்கு ஆசைன்னு. ஆனா முன்னாடி கொடுத்த வாக்குறுதியால அவனால முடியலன்னு. ஆனா சியா அவன் வச்ச ஒரு பொருளையே மாட்டி இறந்துட்டா. அந்த வாக்குறுதியை நிவர்த்தி பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டான். அந்தந்த பெரிய அதிகாரிகள் கப்பல்ல இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. சியா கோட்டை சுடச்சுடன்னு எரிஞ்சிட்டு இருக்கு. அவங்களுக்கு அதனால சின்னதா கூட கவலை இல்ல. அவர்கள் அங்கிருந்து வெகுநாளாக போய்விட்டார்கள். ஆனால் தங்களுக்கே தாங்கள் வகுத்த ஆட்டத்தின் விளைவையே அவர்கள் அனுபவிக்கப் போகிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆச்சரியம். அதிகாரிகள் சியாவோ யூ சேர்த்த மயக்க மந்திர தவளை கலந்த டீயை குடித்தார்கள். அவர்களின் மிகப்பெரிய பயங்கள் அனைத்தும் அவர்களை ஆட்கொண்டன. பேய் பிடித்தது போல. அதே நேரத்தில் லின் யூன் மற்றும் சியாவோ அந்த உயர் அதிகாரிகளை ஏற்றிச் சென்ற கப்பல் அவர்களின் செயலால் எரிந்து சாம்பலானதை பார்த்தார்கள். அடப்பாவி, லின் யூன் மற்றும் சியாவோ நீண்ட காலமாக தெரிந்தவர்கள் என்பது தெரியவந்தது. அவர்களின் குறிக்கோள் என்ன தெரியுமா? கொடூரமான முறையில் மற்றவர்களுக்கு துன்பம் கொடுத்த கெட்டவர்களை ஒழிப்பது. அப்புறம் லூன் மலைக்கு பயணம். கொங் சங்கம் இருக்கிற இடம் அது. அவர்கள் செய்யும் மருந்துகளால எத்தனை பேரை கொன்றிருப்பாங்க. அடேங்கப்பா, பாடம் கற்றுக்கொள்ளுங்க. 1000 தங்க நாணயங்கள் கிடைச்சாலும் குழந்தைகிட்ட இருந்து காசு திருடுறது என்ன விளைவை தரும்னு பாருங்க. தேள்கடி, கோபமான போர் வீரர்கள், கொலையாட்டம், கொடிய வலையிலே சிக்கினீங்கன்னா சமாளிச்சு பாருங்க.